இப்போ தான் நம்ம கடைக்கு நண்டு வந்ததுங்க. நண்டை கொண்டாந்து குவிச்சிட்டோங்க. இன்றைக்கி வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. நாளைக்கு திரும்பி வரும். திங்கக்கிழமை நம்ம ஆவணி ஞாயிற்றுக்கிழமைங்க திங்கக்கிழமையும் கட்டாயம் கடை போடுவோம். அன்னைக்கு வேணுங்கிறவங்களும் அன்னைக்கு வாங்கிக்கலாங்க. இன்றைக்கே நீங்கள் ஆர்டர் பண்ண வேணாம். இன்றைக்கி வாங்குறவங்க மட்டும் இன்றைக்கி வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் நண்டெல்லாம். அடுத்தது கட்டைக்காராங்க. இது வந்து குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு நல்லா பால் வரும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஜலதோஷம்னா இந்த நம்ம திருக்க மீன் குழம்பு வைப்போம் பாருங்கள், மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி வச்சிங்கன்னா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். அவ்வளோ ருசியாகவும் இருக்குங்க இந்த மீன். நீங்கள் முழுசாக போட்டு பொரிக்கவும் செய்யலாங்க. அடுத்தது காளா மீனுங்க. காளா மீன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்தியன் சாலமன், ஒமேகா 3 அதிகம், ஃபேட்டிக் ஆசிட் அதிகம், சத்து நிறைஞ்சது, ருசியானதுங்க. அடுத்தது வஞ்சரங்க. வஞ்சரம்லாம் இன்றைக்கி அவ்வளோ சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நம்ம பொரித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை வெறும் மிளகாத்தூள் உப்பங்காட்டி நீங்கள் மசாலா வறுவல் வறுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது கொடுவாங்க. எல்லாமே ஒரிஜினல் கடல் கொடுவா. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சைஸாக இருப்பாருங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க. அதாவது வெள்ளைக்கிழங்கா சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேங்க, யாருமே இதை விட மாட்டாங்க. இந்த வெள்ளைக்கிழங்காவும் சங்கராவும் சாப்பிட்றவங்க வேறு மீனுக்கு மாறவே மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு தனி இது இல்லை, எல்லா மீனோடையுமே நீங்கள் போட்டுக்கலாங்க. அடுத்தது பாறையிலே மஞ்சப்பாறை ஒரு தனி சுவை தாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். மஞ்சப்பாறையை நீங்கள் குழம்பு வைக்கலாமான்னா தாராளமாக குழம்பு வைங்க. சில பேருக்கு பாறை மீன் குழம்பு பிடிக்கலைங்கிறாங்களே, இல்லைங்க, மஞ்சப்பாறை குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்ணாடி பாறை மாதிரியே மஞ்சப்பாறையும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. அடுத்தது சங்கராங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க. சங்கராவை நம்ம முழுசாக போட்டு குழம்பு வச்சு பொரித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் ஒரு தித்திப்பு சுவை இருக்கிறதுனால தான் சங்கரா சாப்பிட்றவங்க அதை அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது எஸ்என் இறாலுங்க. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இறால் ரேராக கிடைக்குங்க. கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட வேண்டியதான்.